ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் தீபாவளிக்கு இங்கேருந்து போயிட்டு அங்கே தீபாவளி செலிப்ரேட் பண்ண வீடியோவை தான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். நான் இங்கேருந்தே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணின்னு போயிட்டேன் என்கிட்ட இருக்கிறதெல்லாம். பிகாஸ் அங்கே வந்துட்டு ரெண்டு நாள் இல்லை 3 நாள் தான் இருப்போம். அதுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே போய்ட்டு நிறைய வாங்கிட்டே இருந்தால் நிறைய செலவாகுது. இந்த மசாலா டப்பா அதெல்லாம் அப்படியே பேக் பண்ணிடுவேன் நான். தேவையானது மாவு இந்த மாதிரி எதனா சப்பாத்தி செய்கிறதுக்கோ இல்லை பூரி அந்த மாதிரி எது இருக்கோ அதெல்லாம் காய்கறிகள் எல்லாமே எடுத்துப்பேன். மிளகாத்தூள் எல்லாமே அங்கே போயிட்டு எக்ஸ்ட்ராவாக வாங்குறதுனால நிறைய செலவாகுது. பட் ஆனால் எனக்கு இந்த வாட்டி போகிறதுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம். வேண்டாம் போயிட்டு வந்த மனசு கஷ்டமாகுதுன்னு இதோ இந்த வாயாடி இருக்கா பாருங்கள், இவளால் தான் நான் முக்கியமாக போகிறோமே. அங்கேயே போய் செலிப்ரேட் பண்ணோம் தீபாவளின்னுட்டு. அப்புறம் இந்த குலாப் ஜாம் பேக்கெட்டுங்க, அங்கே போய் குலாப் ஜாம் பண்ணலான்ட்டு ஆசையாக இதோ இவ இருக்கா பாருங்கள், இவ தான் எடுத்து வைக்க சொல்லியிருந்தா. பார்த்தா அதை நான் இங்கேயே ரிட்டன் வச்சுட்டு போயிட்டுருக்கேன். அங்கே போய் பார்த்தா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் ஆட்டோவில் ஏறி போயாச்சு. ஆட்டோ வந்துட்டு என் ஹஸ்பண்டோட தம்பி அவங்க சித்தி பையன்து. அந்த ஆட்டோ அங்கே ஆட்டோலேயே போயிடலாம், பஸ்ஸில் ரஷ்ஷாக இருக்கும்ன்றதுனால. இவ பாருங்கள், எந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்க அப்பா கூட உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். அவர் கூட கொஞ்சம் தூரம்னா ட்ராவல் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நாங்கள் 5 o'clock தான் வந்தோம். 5 o'clock அங்கேருந்து கிளம்பி நைட்டு 9:30 ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு ஒரே உள்ளுக்குள்ளே ஹாப்பினஸ், எமோஷன் எல்லாமே எனக்கு கலந்துரும் எப்போவுமே. ஏன்னா என் பூஜை ரூம் பாருங்கள், என் பூஜை ரூம் ஃபேவரெட். மெயின் பூஜை ரூம் டோரெல்லாம் வந்துட்டு உள்ளே வந்தோடனே இங்கே நிறைய ஃபோட்டோ இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஃபீலிங் தான், வேறு இன்னும் பண்ண முடியாது. இங்கே இன்னொரு விருந்தாளியும் நாங்கள் வரும்போதே வந்துட்டாங்க பாருங்கள். அவங்களையும் குருவி இவங்க இந்த வீடு கட்ட ஆரம்பித்ததுலேருந்து நிறைய டைம் கோவிடெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. அது ஒரு பெரிய ஸ்டோரி. இந்த வீடு கட்டினது அது ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடு கட்ட ஆரம்பித்ததுலேருந்து இந்த குருவி கூடு, குட்டி போடுறது எல்லாமே இங்கே நடந்துருக்குங்க. இந்த குருவி இன்னும் கூட இப்போ கூட எக்ஸாஸ்ட் ஃபேன் போடுற இடத்துல குருவி கூடு கட்டிகிட்ருக்கு. எங்களால் அதை இது பண்ண முடியல. சரி அப்படின்னு அப்படியே விட்டாச்சு. ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாக அங்கங்கே குருவி கூடெல்லாம் கட்டியிருக்கு. அதுக்கப்புறம் தேனி எல்லாமே இருந்திருக்கு. எல்லாமே நல்லது சொல்லுவாங்கள்ல, அதனால ஓகே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவளுக்கும் ஹாப்பினஸ். அப்புறம் நைட்டே சாப்பாடு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து டொமேட்டோ ரைஸ் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் சூடு பண்ணி சாப்பிட்டாச்சு. நைட்டு தூங்கிட்டு ஏஞ்சி கோலம் போட்டு என் செடிங்களெல்லாம் ஒரு லுக். ஏன்னா வந்துட்டு இப்போ மழை பெஞ்சதுனால எல்லாமே தண்ணி இருக்குது. எப்போவுமே ஃபஸ்ட்டெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு கோலம் போடுவேன். இப்போ மழை பெஞ்சதுனால ஆல்ரெடி இருக்குது. அப்புறம் தீபாவளி டே அன்றைக்கி இவளோட அவுட்ஃபிட் இதுதான். சூப்பராக ரெடி ஆயாச்சு இந்த மேடமு. அவள் சின்னவளது ஃப்ராக் தான், அது வேறு ட்ரெஸ் அவளது. பட் ஆனால் அவள் வேறு ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான்வெஜ் செஞ்சாச்சு. தீபாவளினா நான்வெஜ், அவங்களுக்கெல்லாம் நான்வெஜ். எனக்கு லெமன் ரைஸ். பிகாஸ் நான் வந்துட்டு கந்த சஷ்டி விரதம் இருக்கேன் இல்லையா, அதனால. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க பட்டாசு வெடிக்க போயாச்சு. சின்னவ ரொம்ப பயந்துகிட்டே இருந்தா. அதே ரொம்ப அவங்க அப்பா காதை மூடிட்டு இருந்தார். அந்த சவுண்டு கேட்டாலே ரொம்ப அலறிட்டு இருந்தா. நான் தான் பட்டாசெல்லாம் வேண்டான்னு. அப்போ கூட அவங்க அப்பா இல்லை குழந்த வெடிக்கிட்டோம் அப்படின்றதுனால அவள் பெரியவளுக்காகவே வாங்குந்து. அது பார்த்தா அவள் கிஃப்ட் பாக்ஸ் தான் வாங்கியிருந்தாங்க. கிஃப்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதில் நிறைய ஃப்ளாப் தாங்க. நிறைய ஒன்றுமே வெடிக்கலை. இந்த பூத்தொட்டியெல்லாம் இதுவாகலை, நல்லா ஃப்ளவர் ஆகலை. அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அது தனித்தனியாக வாங்கினாலே பாக்ஸாக அது நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி பாருங்கள், ஒரு சில பட்டாசெல்லாம் வெடிக்கவே இல்லை. அவள் ரொம்ப நேரம் பற்ற வச்சுட்டு இருந்தா வேறு. அதுக்கப்புறமா நைட்டும் கொஞ்சம் நேரம் பற்ற வச்சுருந்தா. அதுக்கப்புறம் நைட்டும் கொஞ்சம் நேரம் வெடிச்சா. ஏன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக காலி பண்ணோம் இல்லையா. அவங்க அப்பாவும் அவளும் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஒரு சுசுறு கம்பி கூட என்னால் ஏற்ற முடியல. பிகாஸ் என்னை வந்துட்டு சின்னவா விடவே இல்லை. அவள் ரொம்ப அலற ஆரம்பிச்சிட்டா. இந்த சுசுறு கம்பி கிட்ட வந்தாலே வேறு ரொம்ப அலறான். அதனால நான் அவளை தூக்கி வச்சுட்டே தாங்க இருந்தேன். எதையுமே நான் பண்ணலை. அதுக்கப்புறம் பெரியவ அவங்க தாத்தாவை பிடிச்சிட்டு கொஞ்சம் சுசுறு கம்பி, அதுக்கப்புறமா பூத்தொட்டி எல்லாம் வச்சா. அவருக்கு
அவரை நிற்க வச்சு பண்ணதில் அவருக்கும் நானும் வெடிக்கிறேன் எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு அவர் இன்னும் ரொம்ப இதுவாக எக்ஸைட்டடாக வந்து பண்ணிட்டு போனார். அப்புறம் நெக்ஸ்ட் டே அமாவாசைக்கும் நாங்கள் எங்களுக்கு நோன்பு இல்லை, நார்மலாக புது ட்ரெஸ் மட்டும் இந்த மேடம்ஸ் 2 பேர்தும் இவங்க 2 பேர்தும் புது ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் எல்லாம் செல்ஃபி எடுக்கிறப்போ நம்மளும் ஒரு செல்ஃபி அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. இவளுங்களையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இவள் ட்ரெஸ்ஸே மாற்றிட்டா, ஏன்னா வந்துட்டு அவளுக்கு அது குத்துது அது இதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு அமாவாசைலாம் கும்பிட்டுட்டு நைட்டும் பட்டாசு வெடித்தோம். அமாவாசை நைட்டு தாங்க கொஞ்சம் இவ தெளிவானா. பிகாஸ் ஏன்னா வந்துட்டு ரொம்ப அலறிட்டே இருந்தா, அதுவும் இல்லாமல் பட்டாசு வெடிக்கவே ரொம்ப பயந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் அவங்க அக்காவும் வெடிக்கிறது தான் நாங்கள் வாசலில் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அதை பார்த்துட்டு என்னை கொஞ்சிட்டு இருந்தாவ. அதுக்கப்புறமா இப்படி அவங்க அப்பா பற்ற வைக்கிறது, அப்புறம் அவங்க அப்பா சொல்லி கொடுத்துட்டு இருந்தார், இதை இங்கே வை அதை அங்கே வையின்ட்டு பெரியவளுக்கு. அந்த ஜாட்டி எல்லாம் இருக்கும்ல, அது அவளுக்கு பிடிக்கவே தெரியல, முன்னாடி பிடிக்கணுமா சைடில் கிட்ட பிடிக்கணுமான்னுட்டு. அதுக்கப்புறம் நான் இவளையே சமாதானப்படுத்தி எனக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் பட்டாசு ஒரு பூத்தொட்டி வச்சாச்சுங்க. பட் ஆனால் அதுவும் எனக்கு ஒன்று ஒழுங்காகவே வரல. நான் வைக்கிறதெல்லாம் புஸ்ஸுன்னு ஆயிடுச்சு. அப்புறமா இவ கொஞ்சம் தெளிவானா, கொஞ்சம் பட்டாசுக்கு பயப்படுது. இந்த பாரு ஹாப்பி திவாலி சொல்லு அப்படி இப்படின்னு கொஞ்சம் அவளை மாற்றணும். பாரு கேமரா பாரு அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் அப்புறம் அவளும் அப்படி கொஞ்ச நேரம் பயந்தா, மறுபடியும் என்கிட்ட வந்து உக்காந்துட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு ஒரு சுசுறு கம்பி அந்த மாதிரி எதனா பண்ணலான்னு போனால், நான் இந்த ஏதோ கேமரா வாங்கலாம் இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு போல இருக்குது, அதை நான் வச்சேன். பட் ஆனால் அதுவும் ஒழுங்காகவே பத்தலை எனக்கு, அதே கொஞ்சம் இதாக இருக்குது. அப்புறம் 2 சுசுறு கம்பி தாங்க பற்ற வச்சேன். அப்புறம் ஒரு 2 பூத்தொட்டி. அதுக்கப்புறம் இவளையும் கொஞ்சம் சமாதானப்படுத்தி இவ கையிலேயே சுசுறு கம்பியெல்லாம் பிடிச்சி அப்படி கொஞ்சம் இப்போத்துலேருந்தே பயம் தெளிய வைக்கணும் இல்லையா, அப்படியே பயந்துட்டா விடக்கூடாதுல்ல குழந்தைங்களுக்கும். அதனால அப்படி கொடுத்து அவங்க அப்பா அவங்க அக்கா எல்லாம் செஞ்சாங்க, இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படி ஃப்ளவர் பாட் அது இதுன்னு வச்சா. இவ தான் நிறைய பட்டாசே வெடிச்சா. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் சேஃபாக ஹாப்பி தீபாவளி கொண்டாடினீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி தீபாவளி பிலேட்டட் விஷஸ் கூட நிறைய பேருக்கு, ஏன்னா இந்த வீடியோ லேட்டாக வருது அதனால தான். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பபாய்.